நடப்பு மக்களவையில் பாஜக அசுரபலத்தோடு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா மக்களவையில மட்டும் இல்லாம மாநிலங்களவையிலையும் அவங்களுக்கு ஆதரவு இருக்கணும். மாநிலங்களவையில அவங்களுக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் ஆதரவு என்பது கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. இதனால அவங்களுடைய தோழமை கட்சிகளுடைய ஆதரவோடு தான் சட்டங்களை நிறைவேற்றினாங்க. ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்ல. மாநிலங்களவை தேர்தல் முடிந்த பிறகு ராஜ்யசபாவிலும் அசுரபலத்தோடு இருக்கிறது பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள். என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். சமீபத்தில் ராஜ்யசபா தேர்தல் நடந்தது. இதில் 20 இடங்கள் வரைக்கும் அன்அப்போஸ்டா வின் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 10 இடங்களுக்கு தேர்தல் நடந்தது. இதில் யாருக்கு பெரிய அளவுக்கு கெயின் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவுக்கு தான். பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக, தனிப்பெரும் கட்சியாக 97 உறுப்பினர்களை ராஜ்யசபாவில் பெற்றிருக்கிறது. அவங்களுடைய கூட்டணி என்டிஏன்னு சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒட்டுமொத்தமாக 117 பேர் இருக்காங்க. மொத்தமாக பார்க்கும்போது மாநிலங்களவையின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 240 இருக்கு. அதுல பெரும்பான்மை கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா அதுல பாதிக்கும் மேல, அதாவது 121 இடங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தனி பெரும்பான்மை இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போது 121 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அந்த சட்டம் அந்த அவையிலும் பாஸ் ஆகும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜகவுக்கு கூட்டணியோடு சேர்த்து 117 இடங்கள் கிடைத்திருக்கிறது. பாஜகவுக்கு மட்டுமே 97 இடங்கள் இருக்கிறது. கூட்டணின்னு பார்த்தா யார் யாரெல்லாம் அவங்களோட இருக்காங்க? தேசியவாத காங்கிரஸினுடைய ஒரு ஃபேக்ஷன், அஜித் பவார் ஃபேக்ஷன் அவங்களோட இருக்காங்க. சிவசேனால ஒரு ஃபேக்ஷன், அதாவது ஏக்நாத் ஷிண்டே அவருடைய ஃபேக்ஷனுடைய எம்பிக்களும் பாஜக கூட்டணியில் தான் இருக்காங்க. அதே போல் சமீபத்தில் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிய நிதிஷ்குமாரினுடைய ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய எம்பிக்களும் பாஜக கூட்டணியில் தான் இருக்காங்க. இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள்லாம் அந்த எண்ணிக்கையும் இதில் வரும். மொத்தமாக பார்க்கும்போது 117 எம்பிக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை வருது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்பு வரை ஏதாவது ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருகிறது. உதாரணத்துக்கு வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க, அதன் பிறகு நிராகரித்தாங்க. வேளாண் சட்டங்களை கொண்டு வரும்போது எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனாலும் அவங்க மக்களவையில் அதை நிறைவேற்றிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை அங்கே இருக்குது, அசுர பலம் இருக்குது. அப்படிங்கிறதுனால ரொம்ப எளிதாகவே அதை லோக்சபாவில் நிறைவேற்றிடுவாங்க. ஆனால் ராஜ்யசபாவுக்கு வரும்போது தான் கொஞ்சம் சிக்கல். இதனால தான் கூட்டணி கட்சிகளின் தயவு என்பது பாஜகவுக்கு தேவையாக இருந்தது. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தப்போ கூட அதிமுகவுடைய ரோல் எவ்வளோ முக்கியமானது சிஏஏ போன்ற சட்டங்கள் கொண்டு வந்ததில் அப்படிங்கிறத பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சட்டத்தை மாநிலங்களவையில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் பாஜகவினுடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஒடிஷாவில் நவீன் பட்நாயக்கினுடைய பிஜு ஜனதா தளம், இவங்களுடைய எம்பிக்கள் ஓட்டு போட்டாதான் மாநிலங்களவையில் பாஜக நினைக்கக்கூடிய சட்டங்களை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அது இந்த தேர்தலுக்கு பிறகு மாறி இருக்கிறது. ஏன்னா 117 இடங்கள் இருக்கிறது. ஒரு 4 எம்பிக்களுடைய ஆதரவு என்பது பாஜகவுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோ இல்லைன்னா நவீன் பட்நாயக்கினுடைய பிஜேடியோ நிச்சயமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தோழமையாக இருக்கக்கூடிய வேறு சில கட்சிகள் இல்லை இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்க கூட அவங்கள சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மாநிலங்களவையில் ஒரு 4 இடங்கள் காஷ்மீருக்கு கிடைக்க வேண்டிய இடம், அங்கே சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறதுனால அந்த 4 இடங்கள் காலியாக இருக்குது. அதுபோக ஒரு உறுப்பினர் நியமன உறுப்பினர், அது நியமிக்கப்படாமல் இருக்கிறதுனால இந்த 5 இடங்கள் இப்போதைக்கு காலியாக இருக்குது. அதை கழிச்சுட்டு பார்க்கும்போது தான் இந்த 240 அப்படிங்கிற நம்பரை சொல்கிறோம். அதில் மெஜாரிட்டி மார்க் அப்படிங்கிறது 121, அதில் இப்போ பாஜகவுக்கு 117 இருக்குது. சரி, மற்ற கட்சிகளுக்கு எவ்வளோ பலம் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகளுக்கு எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் மாநிலங்களவையில் இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி இருக்காங்க 97 ராஜ்யசபா உறுப்பினர்களோட. அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சிக்கு 29 பேர் ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. 3வது இடத்துல மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு 13 பேர் ராஜ்யசபாவில் இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சிக்கு 10 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ராஜ்யசபாவில் 10 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது பாஜகவோடு தோழமையாக இருக்கக்கூடியவர்கள் நவீன் பட்நாயக்கினுடைய பிஜு ஜனதா தளத்துக்கு 9 எம்பிக்கள் ராஜ்யசபாவில் இருக்காங்க. அதே போல் ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் 9 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக தெலுங்கானா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் பாரதிய ராஷ்டிரிய சமிதி பிஆர்எஸ்க்கு 7 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க. அதற்கு அடுத்த இடத்துல பீகார் மாநிலத்தின் லாலு பிரசாத் யாதவனுடைய கட்சி இருக்கு இல்லையா, ராஷ்டிரிய ஜனதா தள், அவங்களுக்கு 6 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது தேசிய அளவில் பல மாநிலங்களில் பிரசன்ஸ் இருக்கக்கூடிய கட்சி சிபிஎம்,
அந்த கட்சிக்கு 5 பேர் ராஜ்யசபாவில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது முதல் இடத்தில் பாஜகவும், அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது டபுள் டிஜிட்ல காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் இருக்காங்க. அதுக்கு கீழே இருக்க எல்லாருமே சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த அதிமுகவுக்கு 4 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக ஜி.கே. வாசன், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அன்புமணி ராமதாஸ், மதிமுக சார்பாக வைகோ உள்ளிட்டவர்களும் கூட ராஜ்யசபாவினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக மக்கள் டைரக்டா அவங்களுக்கு ஓட்டு போடுறதில்லை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வாக்களித்து ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 18 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க. இது எல்லாமே நம்மளுடைய மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பிறகு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி 18 பேர் நமக்கு இருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தேர்தல் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ராஜ்யசபா எம்பியா ஒருத்தர் வெற்றி பெறுகிறார் என்றால் அவருடைய முழுமையான பதவிக்காலம் அப்படிங்கிறது 6 ஆண்டுகள். அந்த 6 ஆண்டுகள் முடிந்த பிறகு மறுபடியும் எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் வரும்போது அசெம்பிளியில் எந்த கட்சிக்கு பலம் இருக்கிறதோ அவங்க அந்த இடத்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பிஜேபிக்கு இப்போ நான் 97 இடங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் 2 இடங்கள் அப்படிங்கிறது அவங்களே எதிர்பார்க்காத ஒன்று தான். ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு 2 இடங்கள் கம்மியாக தான் கிடைச்சிருந்துக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் சரி, ஹிமாச்சல் பிரதேஷ்லையும் சரி, அங்கே நடந்த ராஜ்யசபா தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க. முக்கியமாக உத்தரப்பிரதேசில் பார்த்தோம் அப்படின்னா சமாஜ்வாதி கட்சி, அகிலேஷ் யாதவ் தலைவராக இருக்கார் இல்லையா, அந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஹிமாச்சல்லையும் சரி, உத்தரப்பிரதேஷ்லையும் சரி, அந்த மாநில அரசியலுக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அது பாஜகவுக்கு பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது ஒருவேளை வரப்போகிற மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சிக்கு வருகிற பட்சத்தில் மக்களவையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை, மாநிலங்களவையிலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை என்பது எந்த சட்டத்தை வேணாலும் எளிதாக நிறைவேற்ற முடியும் என்கிற நிலை இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத.